Hello dear students, good morning to one and all. Welcome to Social Science class, class 8 term 1, Civics lesson 2, Citizen and Citizenship. அன்பு மாணவ செல்வங்களே, இன்று 8ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கிற குடிமையியலில் இரண்டாவது பாடமான குடிமக்களும் குடியுரிமையும், Citizen and Citizenship. Dear students, every day we are learning the different types of citizen and citizenship in India. Today we are going to learn about the laws of Indian citizenship. Laws of Indian citizenship. அதாவது இந்திய குடியுரிமையை இழத்தல், எப்படி ஒரு இந்திய குடிமகன் அவனுடைய உரிமையை இழந்து வேறு ஒரு நாட்டிற்கு இந்திய குடிமகனாக செல்வது என்பதை பற்றிய முக்கியமான 3 தலைப்புகளில் பார்க்கவிருக்கிறோம். Part 2 of the Constitution of India, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 2இல் குறிப்பிட்டுள்ள ஆர்டிகல் 5 to 11, அதுவும் குறிப்பாக விதிகள் 5 முதல் 11 வரை இருக்கக்கூடியது prescribes 3 ways of losing citizenship. அது 3 விதமான வழிகளை வழங்குகிறது. One who lost Indian citizenship, யார் ஒருவர் இந்திய குடியுரிமையை இழக்க தகுதியுடையவர்கள் என்பதையும் விவரிக்கிறது. First one, renunciation is a voluntary act. renunciation அப்படின்னு சொன்னால் குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிகளில் குறிப்பாக renunciation அப்படின்னா குடியுரிமையை இழத்தல். குடியுரிமையை இழத்தல். ஸோ எப்படி அது இழக்க முடியும்? இஸ் எ வாலண்டரி ஆக்ட். வாலண்டரி ஆக்ட், தானாக முன்வந்து தன்னுடைய குடியுரிமையை இழக்கும் தகுதியை பெறுவது. when a person after acquiring the citizenship, அவர் குடியுரிமையை பெற்ற பிறகு அவர் என்ன ஆகிறாரு? to another country gives up his or her Indian citizenship. அதாவது என்ன? when a person after acquiring the citizens of another country, ஒரு நபர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு குடியுரிமையை மாற்றி செல்லும் பொழுது, அதாவது வேறொரு நாட்டிற்கு குடியுரிமையை பெற்ற பொழுது அவர் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் குடியுரிமையை தானாக இழக்குகிறார். அதுதான் வாலண்டரி ஆக்ட். அவராகவே முன்வந்து தனக்கு இந்த குடியுரிமை வேண்டாம், நான் வேறொரு நாட்டிற்கு குடியுரிமை வாங்கி செல்கிறேன் என்பதை வலியுறுத்துகிறது. ஸோ அவள் அல்லது அவன் இந்த குடியுரிமையை ஒரு நாட்டில் பெறுவது, இந்திய நாட்டில் இழப்பது. ஸோ நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்மினேஷன் அப்படின்னு சொன்னால் குடியுரிமை முடிவுக்கு வருதல். ஸோ நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தேன். ஸோ இது டேர்ம், இந்த வருஷம் வரைக்கும் நான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அப்ளை பண்ணி கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போது அது தானாகவே முடிவுக்கு வருகிறது. குடியுரிமை முடிவுக்கு வருதல், இது சட்டத்தின்படி செயல்படுது. டேக்ஸ் எ பிளேஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. சட்டத்தின்படி ஒருவருக்கு வழங்கப்பட்ட குடியுரிமையை முடிவுக்கு வருதல். வென் an Indian citizen voluntarily acquires the citizenship of another country, ஒருவர் இந்திய குடியுரிமையை சட்டத்தின் அடிப்படையில் இழக்கும் பொழுது, அதாவது வேறொரு நாட்டில் அவர் குடிமகனாக இருப்பவர், she or he automatically ceases to be an Indian citizen. அவர் இயல்பாகவே சட்டத்தின் அடிப்படையில் அவர் இயல்பாகவே அந்த குடியுரிமையை இழக்கும் தகுதியை பெறுகிறார். அதாவது என்ன? சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஒரு இந்திய குடிமகன் இன்னொரு நாட்டில் இந்திய குடியுரிமையை வாங்கிய பிறகு அவர் இங்கு சட்டத்தின் அடிப்படையில் தானாகவே அவர் குடியுரிமையை இழக்கும் தகுதியை பெறுகிறார். And then third one, this is the very very important, deprivation. குடியுரிமை மறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. is a compulsory termination. குடியுரிமையை கட்டாயமாக மறுத்துறது, கட்டாயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறது. the citizenship is deprived on the basis of order of the government of India. cases involving acquisition of Indian citizenship by fraud, false representation or being disloyal to the constitution. அதாவது என்ன? மோசடி செய்வது, அரசாங்கத்தில் மோசடிகள் செய்வது. ஸோ ஃபால்ஸ் மோசடிகள், ஃப்ராடு மோசடி செய்வது, ஃபால்ஸ் தவறான பிரதிநிதித்துவம் பெறுவது, ஃபால்ஸ் ரிப்ரசன்டேஷன்,
ஆர் பீயிங் டிஸ்லாயல் டு த கான்ஸ்டியூஷன். அதாவது இது வந்து என்னென்னு சொல்கிறது, சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிர்ப்பாக சிலர் செயல்படுவார்கள். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இங்கே டிப்ரிவேஷன் அப்படின்னு சொல்கிறது, குடியுரிமையை மறுத்தல். அப்படிப்பட்ட தவறான நபர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுவது மறுக்கப்படுகிறது. ஓகேவா? இஸ் அ கம்பல்சரி டிட்டர்மினேஷன். இது கட்டாயமாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சட்டம். த சிட்டிசன்ஷிப் இஸ் derived on the basis of order of the government of India. ஸோ இந்த குடியுரிமை மறுத்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, இன்வால்விங் அக்விசிஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். யார் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கிறாரோ அவருக்கு இந்திய குடிமகன் பெரும் தகுதியை இழக்கும் தகுதியில் முக்கியமானது ஃப்ராட், மோசடி செய்வது, ஃபால்ஸ் ரிப்ரசன்டேஷன், தவறான பிரதிநிதித்துவம் பெறுவது, ஆர் பீயிங் டிஸ்லாயல் டு த கான்ஸ்டியூஷன், சட்டத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது அவர் இந்திய குடிமகன் உரிமையை இழக்கும் தகுதியை பெறுகிறார். அண்ட் தென் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இந்த ஒற்றை குடியுரிமை என்பது அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தாது. சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஒன்லி ஃபாலோ த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் இன் மெனி ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபாலோ த டபுள் ஆர் பை சிட்டிசன்ஷிப். Okay dear students, our Indian constitution provides for only single citizenship. நம் நாட்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்கியிருக்கிறது. தட் இஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப். இது இந்திய குடியுரிமை என்றும் அழைக்கப்படுகிறது. பட் ஃபெடரல் ஸ்டேட்ஸ், பல கூட்டாட்சி அமைப்பு நாடுகளாக இருக்கக்கூடியது, லைக் யூஎஸ்ஏ அண்ட் சுவிட்சர்லாந்து ஹேஸ் டுவல் சிட்டிசன்ஷிப். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் ஹேஸ் டுவல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நேஷ்னல் சிட்டிசன்ஷிப், தேசிய குடியுரிமை, அண்ட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப், மாநில குடியுரிமை. இப்போ ஒரு நாடு இருக்குது, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ப்ரொவைட்ஸ் த நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் த ஸ்டேட் சிட்டிசன்ஷிப். அப்போ இரட்டை குடியுரிமை என்று அழைக்கப்படுகிறது, ஆர் டுவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறான். In India, all the citizens, irrespective of the state in which they are born or reside, enjoy the some political and civil rights of citizenship all over the country. ஸோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிசன் irrespective of the state, ஒவ்வொரு குடிமகனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்ன் ஆர் ரிசைட் என்ஜாய் சேம் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ். அனைவருமே அரசியலாக இருக்கட்டும், அது உரிமைகளாக இருக்கட்டும், குடிமைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான உரிமைகள் மற்றும் கடமைகளை கையாள்வதில் அல்லது அதனுடைய அரசின் சலுகைகளை பெறுவதில் அனைவரும் சமமாகவே கருதப்படுகிறார்கள். இந்த இந்திய அரசாங்கம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். Dear students, and then do you know is very important, as per the order of precedence, president is the first citizen of our country. அதாவது முன்னுரிமை அடிப்படையில் இந்தியாவில் முதல் குடிமகனாக கருதப்படுபவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். யார் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் பிரசிடெண்ட். ஸோ இந்தியாவின் முதல் குடியுரிமை பெறக்கூடியவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் தான். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் பிரசிடெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. Dear students, overseas citizenship of India. இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை. இந்தியாவிலே நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் அங்கேயும் குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்தியாவிலும் சிலர் தங்கியிருப்பார்கள். அவர்களுக்கான வரையறைகள் விளக்கப்பட்டுள்ளது. நான் ரெசிடென்ட் இந்தியன் an Indian citizen who is residing outside India and holds an Indian passport. நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிநாடு வாழ் இந்தியர்கள். இப்போ பாருங்கள், இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் ரெசிடென்ட் இந்தியன் அண்ட் இந்தியன் பாருங்கள், அண்ட் இந்தியன் சிட்டிசன், யார் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறாரோ,
who is residing outside India, இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளில் யார் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, and holds an Indian passport, அவருக்காக வழங்கப்படுகிற குடியுரிமை சிட்டிசன்ஷிப்ன்றது எது? த பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. அந்த கடவுச்சீட்டு தான் அவர்களுக்கான குடியுரிமையை வழங்குகிறது. ஸோ அவர்கள் எப்பொழுது நினைக்கிறார்களோ அவர்கள் திரும்ப இந்தியாவில் வந்து குடியுரிமையை மீண்டும் தொடர முடியும். அண்ட் தென் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், எ பர்சன் ஹூ இஸ் எனி ancestors was an Indian nationals and who is presently holding another country's citizenship other than Pakistan, Bangladesh, Sri Lanka, Bhutan, Afghanistan, China and Nepal. The PIO scheme was rescued with WEF 9/1/2015. அதாவது இந்திய பூர்வீக குடியினர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா இந்திய பூர்வீக குடியினர்கள், பரம்பரையாக இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் தற்போது வெளிநாடுகளில் நிரந்தரமாக தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கான சில சட்டங்கள், எ பர்சன் ஹூ இஸ் எனி ancestors was an Indian nationals, இந்தியாவை சார்ந்த இந்திய பூர்வீக மூதாதையர்கள் இந்தியாவில் இருந்தவர்கள். அவர்கள் தற்போது எங்கே இருக்கிறாங்க? who is presently holding another countries, அவர்கள் வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, சிட்டிசன்ஷிப், அங்கு குடியுரிமையும் வாங்கிவிட்டார்கள். எதை தவிர்த்து? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா, இதை தவிர்த்து நேபாள், இதை தவிர்த்து த PIO ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன? பர்சன் இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்திய பூர்வீக குடியினர், இந்திய பூர்வீக குடியினர். இந்த சட்டங்களை அவர்களுக்காக திருத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த PIO ஸ்கீம் வாஸ் ரெஸ்கெயிண்டட் அப்படின்னா என்ன? இது திருத்தப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 9/1/2015 முதல் நடைமுறையில் இருக்கிறது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். ஸோ வெளிநாட்டில் குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்கள், அதாவது வெளிநாட்டில் குடியுரிமையை வாங்கியிருப்பாங்க, இந்தியாவில் வாழ்வதற்காக சில அட்டைகளை அவங்க வச்சுருப்பாங்க. அதுதான் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் permitting a foreign citizen of Indian origin to live and work in the Republic of India indefinitely except the citizens of Pakistan and Bangladesh. There are no voting rights for an OCI card holder. The OCI என்றது overseas citizen ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டில் குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். இட் இஸ் அன் இம்மிகிரான்ட் ஸ்டேட்டஸ், அதாவதுன்னா இவர்கள் வந்து அங்கிருந்து இங்கு வந்தவர்கள், குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்மிட்டிங் எ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது அவர்கள் குடியுரிமையை வெளிநாட்டில் வைத்திருப்பார்கள், இந்தியாவிலும் தங்கியிருப்பார்கள். டு லிவ் அண்ட் ஒர்க் இன் த ரிபப்ளிக் ஆஃப் அ இந்தியன் இன்டிஃபினிட்லி, இந்திய குடியுரிமை ஆட்சியின்படி அவர்கள் இங்கு வேலை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அது யாரை தவிர்த்து? பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு இது பொருந்துகிறது. தெர் ஆர் நோ voting rights ஃபார் அன் OCI கார்டு ஹோல்டர். இந்த OCI கார்டு ஹோல்டருக்கு இங்கு வாக்கு செலுத்தக்கூடிய உரிமைகள் கிடையாது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் nationality and citizenship. First you should understand the nationality, நாட்டுரிமை, citizenship, குடியுரிமை. First we are going to learn about the nationality. Nationality is the status of belonging to a particular nation by origin, birth. Basically it's an ethnic and racial concept. Dear students, அதாவது என்ன அப்படின்னா, ஆரிஜின் அப்படி பூர்வீகம், ஆரிஜின் பூர்வீகம், ஒரு நபருடைய பூர்வீகம். பர்த் அவர் பிறப்பு, மற்றும் ரேசியல் அவருடைய இனம், இதனை சார்ந்து அவர் வகைப்படுத்தப்படுகிறார். அதுதான் நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நாட்டுரிமைகள் அப்படின்னு. நேஷ்னாலிட்டி இஸ் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் பிலாங்கிங் டு த பர்டிகுலர் நேஷன். ஒரு நாட்டால் ஒரு நபருக்கு வழங்கப்படுகின்ற முக்கியமான நாட்டுரிமை.
பை ஆரிஜின் அவருடைய பூர்வீகம், பர்த் அவருடைய பிறப்பு, அண்ட் எத்னிக் அண்ட் ரேசியல் கான்செப்ட் அவருடைய இனம், இதை சார்ந்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உரிமைகள். நேஷனாலிட்டி ஆஃப் அ பர்சன் cannot be changed. ஒரு நாட்டுரிமை என்பது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற உரிமை, இதை மாற்ற முடியாது. ஓகேவா? சிட்டிசன்ஷிப் இஸ் granted to an individual by the government of the country when he complies with the legal formalities. Citizenship can be changed. அதாவது சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை, இந்த குடியுரிமையை வந்து granted to individual by the government, ஒவ்வொரு தனிநபருக்கும் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற உரிமையாக கருதப்படுகிறது. when he or she complies with the legal formalities, இது சட்டத்தின் அடிப்படையில், சட்ட முகாந்திரத்தின் அடிப்படையில் the citizenship can be changed. சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை ஒருவர் மாற்றிக்கொள்ள முடிகிறது. Dear students, thank you for watching this video.